இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா டைட்டில் ஜெனரேட்டர் அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் பவித்ரன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பவித்ரன் டாக்ஸ். இன்னும் வேற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கிடுங்க. ஓகேவா? டைட்டில் ஜெனரேட்டர் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு டைட்டில் ரொம்ப பெரிய இம்பார்ட்டண்ட்டுங்க. எதுக்கு நான் தம்ப்நெயிலோட ரொம்ப இம்பார்ட்டண்ட் எதுக்கு நான் மக்கள் தேடுதே இந்த டைட்டில் வச்சு தான். ஏன்னா கீவேர்ட்ஸ் நார்மலாக யூடியூப் போகும் இடத்துல நம்மளுக்கு எது தேவைப்படுதோ நம்ம வார்த்தைகள் வச்சு தான் தேடுவோம். ஓகேவா? அப்போ அந்த டைட்டில் ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ட் தம்ப்நெயிலோட. ஓகேவா? அப்போ அந்த டைட்டில் நீங்கள் பெஸ்ட்டாக கொடுக்கணும். ஏன்னா இப்போ தான் பிகினராக இருக்கீங்க. அப்போ நீங்கள் எவ்வளோக்குள்ளே பெஸ்ட்டாக கொடுக்கீங்களோ அவ்வளோ மக்கள் தேடுவாங்க. தேடினாதான் உங்களுக்கு வியூஸ் கூட வாட்சிங் ஹவர்ஸு கூட இருந்துக்கும். ஓகேவா? அதனால தான் சொல்லுதேன், நல்ல ரேங்கிங்கான டைட்டில் உங்கள் வீடியோக்கு கொடுக்கணும். அப்போ தான் மக்கள் தேட ஆரம்பிப்பாங்க. நீங்கள் சீக்கிரமாக உங்கள் வீடியோ வைரலாகவும் இல்லைன்னா ட்ரெண்டிங் ஆகும். பெஸ்ட்டான டைட்டில் தான் எப்பவுமே கொடுக்கணும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்ல ஆரம்பிச்சோன்னா நம்மளுக்கு டைட்டில் நம்ம நார்மலாகவே எழுதுவோம். இல்லைன்னா மக்கள் தேடுற மாதிரி நம்ம எழுதுவோம். ஓகேவா? கீவேர்ட்ஸ் எழுதுவோம், வேறு டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே எழுதுவோம். ஆனாலும் ஏன் இந்த டைட்டில்னு ஒன்று வார்த்தை ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்னா மக்கள் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா? மக்கள் தேடுறது தான் கீவேர்ட்ஸ் நம்ம நார்மலாக சர்ச் பட்டனில் எழுதுவோமா மக்கள் தேடுறது. ஆனால் என்ன டைட்டில் அதுக்கு முன்னாடியே இருக்கும். ஓகேவா? டைட்டிலுக்கு அடுத்தாதான் கீவேர்ட். அதனால தான் டைட்டில் எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும். ரேங்கிங்கான டைட்டில் கொடுக்கணும். ஓகேவா? எக்ஸாக்டாக இப்போ ரேங்கிங்கான டைட்டிலுக்கு நம்ம பார்த்தோன்னா நம்ம வெப்சைட் எக்கச்சக்கமான வெப்சைட்ஸ் எல்லாமே இருக்குது. ஆனால் காசு கட்டி நீங்கள் அந்த வெப்சைட்டில் ஒரு டைட்டில் வாங்க வேண்டியது இருக்கும். ஓகேவா? காசு கொடுத்து நீங்கள் டைட்டில் வாங்க வேண்டியது இருக்கும். அதே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடச்சிச்சுன்னா ரேங்கிங்கான டைட்டில், ஆமாங்க, ஃப்ரீயாக கிடைக்கும். 100% ஃப்ரீங்க. ஒரு வெப்சைட் இருக்குது, அது நான் சொல்கிறேன். அது முழுக்க ஃப்ரீ. ஏன்னா நல்ல ரேங்கிங்கான டைட்டில் தான் அதில் கொடுக்கும். எப்படி நீங்கள் யூஸ் பண்ணோன்னா, இப்போ ஏதோ ஒரு வீடியோ எடுத்துட்டிங்களா, அவங்க வீடியோ நீங்கள் இஷ்டப்படி வீடியோ எடுத்துட்டீங்க, வீடியோ அப்லோட் பண்ண போகிறீங்க. கண்டென்ட் ஒன்று இருக்கும்ல, கண்டென்ட் மெயினான கொடுத்து இதுதான் சொல்கிறீங்க இந்த கண்டென்ட்டில் அப்படின்னு இருக்கும்ல, அந்த வார்த்தை இருக்கும்ல, அந்த வார்த்தையை வெப்சைட்டில் போடுங்க. வெப்சைட்டில் டைப் பண்ணி அதை சர்ச் பண்ணுங்கள். அதில் எக்கச்சக்கமான டைட்டில் இல்லாமல் வரும். அந்த டைட்டிலில் நீங்கள் நல்ல ரேங்கிங்கான பெஸ்ட்டான கொடுத்து நீங்கள் சாய்ஸ் பண்ணி அதை டைட்டிலாக வச்சுக்கிடுங்க. ஓகேவா? அப்போ மக்கள் அது ஈஸியாக தேடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதேமாதிரி ஃபஸ்ட்டு அவங்க வீடியோ சேரும். ஏன்னா மக்கள் எக்ஸாக்டாக அந்த டைட்டில் டைப் பண்ணதால என்ன நடக்கும்னா அவங்க வீடியோ கரெக்டாக வரும் ஃபஸ்ட் இடத்துல. அப்போ கிளிக் பண்ணி போய் நிறைய பேர் பார்ப்பாங்க. அதுக்கு தான் நல்ல ரேங்கிங்கான டைட்டில் வைக்கணும்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த வீடியோக்கு கீழேயே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி போய் விசிட் பண்ணி பார்த்துக்கிடுங்க. ஓகேவா? அந்த வெப்சைட்டில் போய் உங்களுக்கு முழுக்க ஈஸியாக தான் இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. அதே நிறைய கண்டென்ட்டான வீடியோஸ் எல்லாருமே உங்களுக்கு பெஸ்ட்டான டைட்டில் எல்லாமே அந்த வெப்சைட்டில் கிடைக்கும். ஓகேவா? ஏன்னா நிறைய பேர் யோசிச்சிட்டே இருப்பாங்க, நல்ல பெஸ்ட்டான டைட்டில் கொடுக்கணும். ஏன்னா மக்களுக்கு அப்போ தான் வியூஸ் எல்லாமே கெயின் பண்ண முடியும். ஆமாங்க, மக்களுக்கு நீங்கள் ஈஸியாகி சர்ச் எவ்வளோக்குள்ளே நீங்கள் நல்ல டைட்டிலாக வைக்கிங்களோ அவ்வளோக்குள்ளே மக்கள் தேடுவாங்க. அதேமாதிரி உங்கள் வீடியோ வைரல் ஆகும். சீக்கிரமாக ட்ரெண்டிங்காகவும் வைரல் ஆகும். ஓகேவா? அநேகமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு கேள்வி கேட்கலாம் கூட நீங்கள் அந்த கேள்வி கேட்டுக்கலாம். அதுமாதிரி இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிக்கலாம். ஓகேவா? இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் ஐகானும் கிளிக் பண்ணிக்கிடுங்க. ஓகேவா? இதோட வீடியோ முடிச்சுக்கிடுதேன். நன்றி, வணக்கம்.